Hi hello friends, welcome back to your Gilbert Times. Guardians of Galaxy Volume 3 கான ஓப்பனிங் வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை அப்டேட் பண்ணிட்டாங்க. இதுக்கான போஸ்ட்டை நேற்று நைட்டு மிட் நைட்டே பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் $282 மில்லியன் எடுத்திருக்கு. இதில் டொமஸ்டிக் மட்டும் பார்த்தீங்கன்னா $114 மில்லியன் அண்ட் இன்டர்நேஷனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் $168 மில்லியன். இந்தியன் ருபீஸ் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 2200 கோடி ரூபாய் இவங்க வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ரெண்டே நாளில் எடுத்த கலெக்ஷன். ஆச்சரியமா இருக்குல்ல? எஸ், ரெண்டே நாளில் தான் இந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியோட வால்யூம் 3 எடுத்திருக்கு. இது கம்மியா அதிகமா ஆவரேஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டால் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் ஆக்சுவலாக $350 மில்லியன் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. ஸ்டில் இது ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான், மொக்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஸ்பீட் அப்படியே செகண்ட் வீக்கெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவி ஒரு 1 பில்லியனை தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்லோ ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். லாஸ்ட் 2 இயர்ஸாக எம்சியூவில் வந்த எந்த ஒரு மூவியும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவு கிடையாது. நிறைய பிரச்சனைகளோட தான் வந்தது. நல்ல மூவி தான், பட் கேமியோ வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஒரு எதிர்பார்ப்போட அந்த படத்தை போய் பார்த்து அது கிடைக்கல அப்படின்னா அந்த படத்தை வந்து ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே வரிசையில் தான் இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியோட வால்யூம் 3 இன்னும் நிறைய பேர் மனசில் இருக்குது. இது வரைக்கும் வந்த மூவிஸே நல்லா இல்லை, கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3 மட்டும் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சி இந்த படத்தை பார்க்காம இருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த ரிவ்யூலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நானும் இந்த படத்தை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ கிளம்பியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இந்த மூவியை புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த மூவியை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ பார்ப்போமே செகண்ட் வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வருது, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு இந்த படத்தோட உண்மையான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணலாம். இப்போதைக்கு என்ன கேட்டிங்கன்னா ஃபைனலாக இந்த மூவி $700 மில்லியன் வந்து ரீச் பண்ணும், அதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மூவி இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜேம்ஸ் கன்னை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது, வேற லெவலில் பண்ணிட்டு போயிட்டீங்க, கடைசி மூவியாக இருந்தாலும் தரமாக பண்ணிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஜேம்ஸ் கன்னை பாராட்டிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் கன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3ல இருந்து ஒரு சில ஆக்டர்ஸை அப்படியே டிசியில் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஸ்பெசிஃபிக்காக நம்ம சூப்பர்மேனோட லெகசி மூவி இருக்குல்ல, அந்த சோலோ மூவியில் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியோட வால்யூம் 3லேருந்து ஏதாவது ஒரு ஆக்டர்ஸ் ஆகுது மினிமம் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அது ஆக்டரா ஆக்ட்ரஸா ஒருத்தரா 2 பேரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. மினிமம் ஒருத்தரையாவது யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி அது 2-3 பேராக கூட இருக்கலாம். பட் கன்ஃபார்மாக இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியோட வால்யூம் 3ல இருந்து ஏதோ ஒரு சில ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸை அப்படியே சூப்பர்மேன் மூவில யூஸ் பண்ண போறாரு. ஸோ கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியில் இந்த ஆக்டரை நான் மிஸ் பண்றேன் ப்ரோ, இந்த ஆக்ட்ரஸை நான் மிஸ் பண்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபீலே பண்ணாதீங்க. டிசி யூனிவர்ஸ்ல, அதாவது நம்ம ஜேம்ஸ் கன்னோட டிசி யூனிவர்ஸ்ல அந்த ஆக்டரோ அந்த ஆக்ட்ரஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3யோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அதிகம் இல்லை கம்மி இல்லை ஆவரேஜ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த மூவி ஃபைனலாக என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை ரீச் பண்ணும் அப்படிங்கிறதையும் உங்கள் கெஸ் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எத்தனை பேர் சூப்பர்மேன் லெகசி மூவிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தேங்க்யூ guys, have a good day. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm